ஹல்லேலூயா. உங்கள் மத்தியிலே இருப்பதை பெரும் பாக்கியமாக எண்ணுகிறேன். கர்த்தர் கொடுத்த நல்ல இந்த தருணத்துக்காக கர்த்தருக்கே மகிமை செலுத்துகிறேன். என்னை அன்போடு கூட அழைத்து அனுமதி கொடுத்த அருமையான சந்திரனை, அருமையான அக்கா குடும்பத்தாருக்காக, அருமையான ஐயாக்காக விசேஷமாக நன்றியை தெரிவிக்கிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். நான் ஒன்றும் புதிய நபர் அல்ல, ஒரு பழைய நபர் தான். ஹல்லேலூயா. நிச்சயமாய் தேவன் நம்மோடு கூட பலமாய் இடைபடுவாராக. எத்தனை பேருக்கு நாளைக்கு வேலைக்கு போகணுன்னு உடனே கவலை வருது? ஏன்னா ஒரு நல்ல ஒரு கேப் கிடைச்சிருக்கும் உங்களுக்கு. ஹல்லேலூயா. ஐயோ, நாளையிலிருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணுமே, பிள்ளைகளுக்கும் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணுமே. காலையில இருந்து அறக்க பறக்க எல்லாத்தையும் பேக் பண்ணி அனுப்புறது, ஓடுறது, எல்லாம் பயங்கர பிஸியா லைஃப் வேகமா போயிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஆமென். நான் இந்த ராத்திரி வேளையில் கூட நான் ஒரு பெரிய செய்தியா கொடுக்கல. நான் ஒரு சில காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு வெற்றி நிறைந்த வாழ்க்கை பயணமாய் நம்முடைய வாழ்க்கை பயணம் அமைய வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா, ஆமென். அதை நான் தேவனுடைய வார்த்தையாக நான் அப்படியே கொடுக்க விரும்புகிறேன். மெய்யாக கர்த்தர் நம்மோடு கூட பலமாய் இடைபடுவாராக. ஆமென். ஒரு புதிய கல்வி ஆண்டுகளுக்குள்ளாக காலடி எடுக்க வைக்கிற நம்முடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு பெரிய கிருபையை கொடுப்பாராக. ஹல்லேலூயா, ஆமென். இந்த நாளில் நம்ம இங்கே வந்திருப்பது நல்லது. ஏன்னா நம்ம எந்த சூழ்நிலையை கடக்க போகிறோமோ அதற்குரிய ஒரு தேவ பலனால் தேவன் நம்மை நிரப்புவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் அனுகூலமாக மாற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் அனுகூலமாக மாற்றி கொடுப்பார். தொடர்ந்து கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேத புஸ்தகத்தை வாசித்து பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 57வது வாக்கியம் இப்படியாய் கூறுகிறது: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஆமென். ஒரு ஜெயத்தை கொடுக்க கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். ஒரு ஜெயமுள்ள, ஒரு வெற்றி நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ தேவன் நம்மை பலப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அருமையானவர்களே, வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது நீதிமொழிகளின் புஸ்தகம் 21:31 கூறுகிறது: குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தராலே வரும் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. இன்னும் கூட 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அதிலே எழுதியிருக்கிறது. அங்கே 11வது வாக்கியம் கூறுகிறது: கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். ஹல்லேலூயா, ஆமென். வெற்றிங்கிறது யாருடைய கையில இருக்குன்னா கர்த்தருடைய கையில இருக்கு. அந்த வெற்றியை யாருக்கு அவர் கொடுக்க வல்லவர்னா அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். அருமையானவர்களே, ஒரு வெற்றி நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ தேவன் நம்மை அழைக்கிறார். என்னென்ன காரியத்தின் மூலமாக நாம் ஜெயத்தை பெற்று அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி, ஜெயத்தின் பாதையிலே நடப்பதற்கு நாம் என்ன வழிமுறைகளை எல்லாம் கையாள வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆனா நான் அதில் இந்த ராத்திரி வேளையில் கூட ஒரு சில காரியத்தை நான் உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. நான் வெறும் செய்தியா நான் கொடுக்க போறது இல்லை. நம்ம ஒவ்வொரு காரியத்துக்கு இடையில நம்ம என்ன செய்ய போறோம்? ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நிச்சயமாய் ஆண்டவராகிய தேவன் நமக்கு அனுக்கிரகத்தை கட்டளையிடுவாராக. முதலாவதாக வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது 1 யோவானின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 4, 5 ஆகிய வேத வாக்கியங்கள். 1 யோவானின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 4, 5 ஆகிய வேத வாக்கியங்கள். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஹல்லேலூயா. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஹல்லேலூயா, ஆமென். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனையே அன்றி
உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்குறியோடு கூட அந்த வேத வாக்கியம் காணப்படுகிறதை நாம் பார்க்க முடிகின்றது. அருமையானவர்களே, ஒரு வெற்றி நிறைந்த ஒரு வாழ்க்கை யார் வாழுகிறார்கள் என்றால் தேவனாலே பிறந்தவர்கள் தான் உண்மையிலேயே ஒரு வெற்றி நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க. ஹல்லேலூயா, ஆமென். நீங்களும் நானும் தான் ஒரு வெற்றி நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழுகிறோம். உலகத்துல அவர்கள் மற்றவர்கள் என்ன சிகரத்துல எவ்வளவு உயரமா காணப்பட்டா கூட அவங்க கிட்ட இயேசு இல்லாட்டினா ஒண்ணுமே கிடையாது. இயேசு இல்லாவிட்டால் ஒன்றுமே இல்லை. இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லாம இயேசு மாத்திரம் கூட இருந்தா அவர்கள் தான் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஹல்லேலூயா, ஆமென். தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அருமையானவர்களை, வேதம் கூறுகிறது, யோவான் 1வது அதிகாரம் 12-13 வாசித்து பார்க்கும் பொழுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆமென். அந்த 13வது வசனம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னன்னா, அவர்கள் மாம்சத்திலாவது இரத்தத்தினாலாவது இல்லாம, அதாவது புருஷனுடைய சித்தத்தினால இல்லாம, அவர்கள் தேவனாலே பிறந்தவர்கள் என்று சொல்லி அதுல எழுதி இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். எப்பொழுது ஒரு நபர் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து இயேசுவே என்னுடைய பாவங்களை மன்னியும், இயேசுவே என் உள்ளத்துக்குள்ள வாரும் அப்படின்னு சொல்லி நான் உம்மை ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவரை நம்பி அவரை அழைக்கிறோமோ, நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் அழைக்கிறோமோ, அந்த நிமிஷத்துல இருந்து ஒரு வெற்றி நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பித்து விடுகிறோம். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். இப்ப நம்ம ஒரு ஜெபம் பண்ண போறோம். ஒருவேளை நம்முடைய அன்பானவர்கள், நீங்க கிளாஸ் எடுக்கிறீங்க, அருமையானவர்களே, உங்க ஸ்டூடெண்டா இருக்கலாம். இப்போ ஒரு ஜெபம் பண்ண போறோம். என்ன ஜெபம் பண்ண போறோம்னா, ஆண்டவரே, இந்த கல்வி ஆண்டுல ஆண்டவரே என் கையில கொடுக்கப்படுகின்ற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் உம்மால் சந்திக்கப்படணும். ஹல்லேலூயா, ஆமென். நீங்க ஒருவேளை வேலை பார்த்துட்டு இருக்கலாம். உங்க கூட வேலை பார்க்கிற அத்தனை பேருக்காக ஆண்டவரே, இவர்கள் தேவனாலே பிறக்காத ஒரு அனுபவத்தை உடையவர்களா இருக்கிறார்களே, ஆண்டவரே, உம்முடைய பேரை வச்சிருந்தா கூட உங்களை விசுவாசிக்க கூடிய அனுபவம் இல்லையே, சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அனுபவம் இல்லையே, அவர்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம்னு சொல்லி உங்க கூட அன்றாடம் பழகுகிற, நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே நம்மோடு கூட இணைந்து செயல்படுகின்ற ஒவ்வொருவருக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த அனுபவத்தை நம்முடைய அன்பு இரத்த சம்பந்தமான உறவுகள் பெறாமல் இருப்பார்களே, ஆனால் நம்ம இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, உங்க மேல ஒரு விசுவாசத்தை கொடுங்க சுவாமி. ஆண்டவரே, உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கையை கொடுங்க. ஆண்டவரே, என்னுடைய அன்பானவர்கள் ஒவ்வொருவரும் இந்த நாட்களில், இந்த ஆண்டவரே கல்வி ஆண்டிலே தொடப்படுவார்களாக. ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிப்போமா? அப்படியே ஜெபம் பண்ணுங்க பாப்போம். அப்படியே வாய்களை திறந்து கேளுங்க. உங்க கூட இருக்கிறவங்க, உங்க கூட வேலை பார்க்கிறவங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மந்தை, உங்க ஸ்டூடெண்டா இருக்கலாம், உங்க டீம் மெம்பர்ஸாக இருக்கலாம், உங்க கூட பிசினஸ்ல கூட இருந்து ஹெல்ப் பண்றவங்களாக இருக்கலாம். அருமையானவர்களே, யாராக இருந்தாலும் சரி, ஒருவேளை நம்ம ஒரு ஆர்கனைசேஷன் கீழே ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம், நம்மை ஆளுகை செய்கின்ற ஒவ்வொருவருக்காக நம்ம ஜெபிப்போம். ஒருவேளை அவர்களுக்குள்ளாக இயேசு இல்லாவிட்டால் இந்த ராத்திரி வேளையில் அவர்களுடைய ரட்சிப்புக்காக, அவர்களுடைய மனம் திரும்புதலுக்காக, தேவனாலே பிறக்கிற ஒரு அனுபவத்தை உடையவர்களாய் அந்த ஒவ்வொரு ஆத்துமாக்களும் காணப்படுவதற்காக ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபிப்போமா? கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக, கர்த்தருடைய பிரசன்னம் மிக பலமாய் இறங்குவதாக, தேவ மகிமை பலமாய் இறங்கட்டும் அப்பா. ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு வெற்றி நிறைந்த ஒரு வாழ்க்கை ஆண்டவரே ஒவ்வொருவருக்குள்ளாக கடந்து வரும்படியாக ஆண்டவரே இந்த கல்வி ஆண்டில நாங்க ஜெபிக்கிறோம். எங்களோடு கூட இருக்கிற அன்பானவர்கள் ஒருவராகிலும் கெட்டு போக கூடாதப்பா. ஆண்டவரே, எங்களோடு கூட பழகுகிற ஒருவராகிலும் நரகத்துக்கு போக கூடாது சுவாமி. ஒருவருடைய பெயர் கூட ஆண்டவரே ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படாம போய்விடக் கூடாதப்பா. எழுதப்பட்டு கிறுக்க
வெட்கப்படக்கூடாது சுவாமி, நாங்களும் கெட்டு போய்விடக்கூடாது ராஜா. இந்த கல்வி ஆண்டிலே உம்மால் ஆண்டவரை பிறந்து ஒரு முற்றிலும் ஜெயம் கொண்ட ஒரு வாழ்க்கை வாழ எங்களை மறுரூபமாக்குவீராக, எங்களுடையவர்களை மறுரூபமாக்குவீராக. அதற்குரிய ஒரு வல்லமை ஒவ்வொருவர் மீது இறங்குவதாக. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஹalleluya, ஹalleluya. குடும்பத்தில் யார் யாருடைய வாழ்க்கை இன்னும் மனம் திரும்பாமல் இருக்கிறதோ அவர்களை எல்லாம் மனதில் ஆண்டவர் இந்த கல்வி ஆண்டுல, ஆண்டவர் இந்த அகாடமிக் இயர்ல ஆண்டவரை நீர் சந்திப்பீராக. ஆண்டவரை தயவாய் தொடுவீராக, தயவாய் தொடுவீராக, தயவாய் தொடுவீராக, தயவாய் தொடுவீராக. இந்த 2025 26 இந்த அகாடமிக் இயர்ல கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக, தேவ பிரசன்னம் மூடுவதாக. அத்தனை பேரையும் சந்திக்கும்படிக்கு ஆண்டவரை குறுகாத உம்முடைய வலது கை ஆண்டவரை அப்படியே எட்டி பிடிப்பதாக, எட்டி பிடிப்பதாக. தேவ பிரசன்னம் அப்படியே மூடட்டும், தேவ மகிமை அப்படியே மூடட்டும். தேவ ஆவியானவர் மிக பலமாய் அசைவாடுகிறபடியா நன்றி அப்பா. ஹalleluya, ஹalleluya. thank you Jesus. கர்த்தருடைய மகிமை அசைவாடி கொண்டிருக்கிறபடியா நன்றி. தொடர்ந்து நீர் ஆளுகை செய்யும், நீர் மகிமைப்படும், உம்மை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். இரண்டாவதாக வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது கலாத்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 16வது வாக்கியம். கலாத்தியர் 5வது அதிகாரம் 16வது வாக்கியம். பின்னும் நான் சொல்கிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஹல்லேலூயா, ஆமென். அருமையானவர்களே, இந்த புதிய கல்வி ஆண்டுல இரண்டாவது ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. மாம்சத்தின்படி நடக்காம ஆவியின்படி நடக்க முதல்ல ஆண்டவர் என்ன செய்ய விரும்புறாரு? அவரால் பிறந்து உலகத்தை ஜெயிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக நம்ம எடுத்து செல்கிறார். இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் இந்த புதிய கல்வி ஆண்டுல ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார்னா, நம்முடைய சொந்த பலத்துல இல்ல, நம்முடைய மாம்ச இச்சையின்படியே நடக்க கூடியவர்களாக நாம் காணப்படுவதல்ல, தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படக்கூடிய ஒரு கிருபையை தேவன் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் கூறுகிறது, ரோமர் 8வது அதிகாரம் 14வது வாக்கியத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஆமென். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஆமென். சில நேரம் நான் பார்த்திருக்கிறேன், ஆவியானவர் அப்படியே ஏவுவார், சில இடத்துக்கு போகும்படியாக, சில நபரை சந்திக்கும்படியாக ஏவுவார். அருமையானவர்களே, சரியாக அவர்களை போய் பார்க்கும் பொழுது அவர்கள் ஒரு கடினமான சூழ்நிலையில் இருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். இல்லாவிட்டால் அவர்களுடைய ஜீவனுக்கு ஏதுவான ஒரு போராட்டத்தில் இருக்கிறதை பார்த்திருக்கிறேன். அந்த நேரத்தில் ஆவியானவர் நம்மை கரெக்டாக அந்த இடத்துக்கு கொண்டு போவார். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. கரெக்டா கொண்டு போய் ஆவியானவர் அழகா நடத்துகிறத நான் பார்த்திருக்கிறேன். எனக்கு ரொம்ப அற்புதமா இருக்கும். சில நேரம் ராத்திரி நேரம், சமீப நாட்கள்ல ஒரு நாள் ராத்திரி நேரத்துல திடீரென்று ஒரு குடும்பத்தை கர்த்தர் காட்டி, நீ இப்பொழுது கடந்து செல்ல அந்த வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி கர்த்தர் காட்டுறாரு. நான் ஏற்கனவே நல்ல ஊழியத்தை முடித்து செம்ம டயர்டில் அப்படியே இருக்கேன். நானே எங்கடா பெட்டு இருக்கும், பொத்துன்னு விழுந்துடலாம் போல அப்படின்னு இருக்கு. அப்போ ஆவியானவர் சொல்றாரு, அந்த வீட்டுக்கு போ அப்படின்னாரு. ஹல்லேலூயா, ஆமென். நான் யோசிக்கிறேன், இப்போ போய் அந்த வீட்டுக்கு போக சொல்றீங்களா? நாளைக்கு காலையில இல்லைன்னா நாளைக்கு நான் போறேன், சாயங்கால நேரம் நான் போறேன். இப்போ போய் கதவை தட்டினா அவங்க என்னமோ ஏதோன்னு இருப்பாங்க, இல்லாட்டினா தூங்கிட்டு இருப்பாங்க, அவங்கள போய் நான் தட்டி எழுப்போம். இல்லை இல்லை நீ போ. ஹல்லேலூயா, ஆமென். அருமையானவர்களே, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சரி நான் போவேன், அவங்க லைட் எரிஞ்சேன்னா பார்ப்பேன், இல்லாட்டினா கிளம்பி ஓடி வந்துடுவேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். பார்த்தா லைட்டு எரிஞ்சிட்டு இருந்தது. நல்ல ராத்திரி நேரம், அந்த ஏரியாவே ஃபுல்லும் இருட்டா இருக்கு, எல்லா வீடுகளும் இருட்டா இருக்கு, ஸ்ட்ரீட் லைட்டை தவிர. இவங்க வீடு மட்டும் எரிஞ்சிட்டு இருக்கு. பார்த்தா அங்க வேதனையோடு இருந்தார்கள். ஹல்லேலூயா. அன்னைக்கு ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய வல்லமை பலமா இறங்கினது. அநேக ஆண்டுகளாக கட்டி இருந்த அந்த கட்டுகளை கர்த்தர் அவிழ்க்க ஆரம்பித்தார். ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, தேவனுடைய ஆவியானவர் என்ன செய்ய விரும்புறாருன்னா,
அவர் நம்மை ஏவி ஏவி நடத்த வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு நம்ம ஒரு கிருபையை கேட்போம். ஆண்டவரே நீங்க என்ன நடத்துங்கப்பா, நீங்க என்ன நடத்துங்க. என்னால கையாள முடியாது, என்னால கையாள முடியாது சுவாமி, என்னால இந்த ஜனங்களெல்லாம் என்னால டேக்கிள் பண்ண முடியாது. இப்ப இருக்கிற ஜெனரேஷனை நிச்சயமா நம்மளால ஹேண்டில் பண்ணவே முடியாது, ஹேண்டில் பண்ணவே முடியாது. வீட்டில் இருக்கிற பிள்ளைகளே ஹேண்டில் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட காலகட்டத்திலே இருக்கிறோம். அருமையானவர்களே, அதான் சொல்றாங்க, இது இனி இந்த 2025 இருந்து வரக்கூடிய ஜெனரேஷன் பீட்டா ஜெனரேஷன் அப்படிங்கிறாங்க. எல்லாம் ஏஐயோடு கூட சம்பந்தப்பட்டு அதுல தான் வளர போகுது அப்படிங்கிறாங்க. 2K கிட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, இப்போ அடுத்த ஜெனரேஷனுக்கு போயிட்டு பீட்டா ஜெனரேஷன் சொல்லி. அருமையானவர்களே, எல்லாம் ஏஐ, எல்லாமே பயங்கர டெக்னாலஜியா, எல்லாம் பயங்கர அட்வான்ஸா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். ஆனா இந்த ஜெனரேஷனை நம்ம பிடிக்கணும்னா நம்ம மாம்ச பலத்துல முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க கோவப்பட்டீங்கன்னா உங்களை பிடிச்சு உள்ள தூக்கி வச்சிருவாங்க. ஆமென். இதுதான் இந்த ஜெனரேஷனுக்குரிய சிச்சுவேஷன். யாரும் ஒண்ணுமே பேச முடியாது, யாருமே ஒண்ணுமே டீல் பண்ண முடியாது. ஆனா பரிசுத்த ஆவியானவர் நம் மீது செயல்பட்டு ஆவியானவர் ஏவுகிறபடி நீங்க கையாண்டீங்கன்னா ஆவியானவர் அழகாக அவர்களை டேக்கிள் பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு தேவை பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல். இது ரொம்ப ரொம்ப அவசியம், ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த கல்வி ஆண்டுல கர்த்தர் நமக்கு இப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு கொடுப்பாராக. ஆகவே தான் சங்கீதக்காரன் அழகாக ஒரு ஜெபம் செய்கிறார். 143வது சங்கீதம் 10வது வாக்கியத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், போதித்தருளும். நீரே என் தேவன், உமது நல்ல ஆவியானவர் என்னை செவ்வையான வழிகளில் நடத்துவாராக. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் காலையில நம்ம கேட்போம், ஆண்டவரே இந்த நாளை நான் எப்படி டீல் பண்ணணும், ஆண்டவரே இந்த நாள் நீர் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர், நீர் என்ன விரும்புகிறீர், நான் என்ன காரியத்தை கை கொள்ள வேண்டும், நான் எதை எப்படி கையாள வேண்டும்னு எனக்கு தெரியல சுவாமி, நீங்க என்ன நடத்துங்க, என்ன நடத்துங்க, என்ன உணர்த்துங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்னா நம்மை அழகாக நடத்துவார். ஹல்லேலூயா, 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 ஆமென். ஒரு 2 நாளைக்கு முன்பதாக ஒரு பூனால இருந்து ஒரு டீம் வந்திருந்தாங்க. அந்த பூனால இருந்து வந்த டீம், அந்த பாஸ்டர் ஒரு சகோதரி, அந்த சகோதரி அப்பொழுதுதான் ஜெபம் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. ஆண்டவரே எங்க லைஃப்ல சில விடுதலைக்காக நாங்க போராடி கொண்டிருக்கிறோம், யாரையாவது ஒரு நபரை நீங்க அனுப்பக்கூடாதா எங்க விடுதலைக்காகன்னு சொல்லி. கரெக்டா அந்த நேரத்தில் நான் போய் அங்க என்னை கொண்டு போய் அங்க நிறுத்தினார் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஆமென். அன்றைக்கு கர்த்தர் பலமா இறங்கினார். அந்த டீமை கர்த்தர் என்ன செய்தார்னா பலமா இறங்கி சந்தித்தார், விடுவித்தார். விடுவித்த உடனே அந்த சகோதரி சொன்னாங்க, நாங்க இப்பதான் நாங்க என்ன பண்ணிட்டு இருந்தோம், கொஞ்ச நேரத்துக்கு முன்பதாகத்தான் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு விடுதலைக்காக யாரையாவது நீர் அனுப்ப மாட்டீரோ அப்படின்னு உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டே இருந்தோம் பிரதர். ஆனா நாங்க எதிர்பார்க்கல, திடீர்னு நீங்க வந்தீங்க, இன்றைக்கு உங்கள் மூலமாய் கர்த்தர் எங்களை சந்தித்தார், எங்களுக்கு வேண்டிய விடுதலை எங்களுக்கு கிடைத்து விட்டதுன்னு பயங்கர ஹாப்பியா அவங்க கடந்து சென்றார்கள். ஹல்லேலூயா, ஆமென். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கை அப்படியாக மாறுவதாக. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. எந்த இடத்துல தேவை இருக்குதோ அந்த இடத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போவார், கொண்டு போவார். கர்த்தர் உங்களை கொண்டு போவார். கர்த்தருடைய ஆவியானவர் ஏவி 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 நடத்துவாராக. ஹல்லேலூயா, ஆமென். நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே நீங்க என்ன நடத்துங்கப்பா, நீங்க என்ன நடத்துங்கப்பா, நீர் என்னை நடத்துகிறத நான் பார்க்கணும், நீங்க என் கூட இருக்கிறீங்கிறத நான் பார்க்கணும் சுவாமி, நான் அனுபவிக்கணும் அப்பா. ஹல்லேலூயா. இது ரொம்ப ரொம்ப அவசியம், ரொம்ப ரொம்ப அவசியம். கர்த்தர் நமக்கு இப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு இந்த ராத்திரி வேளையிலே கொடுக்க அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். நம்ம கேட்போம் மனதார, ஆண்டவரே நீர் என்னை நடத்துகின்றதை அனுபவிக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தினால் என்னை நிரப்புங்க, நிரப்புங்க. ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரணும். ஆண்டவரே நீங்க என்ன போதிங்கப்பா, ஆண்டவரே நீங்க என்ன நடத்துங்கப்பா. எதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியாது சுவாமி, ஆண்டவரே எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நீங்க என் கூட இருங்க. ஆண்டவரே நான் என்ன செய்ய ஆண்டவரே நீர் விரும்புகிறீர். ஹல்லேலூயா. ஆவியானவர் நடத்துவார். ஹல்லேலூயா, ஆமென். அன்றைக்கு தமஸ்கு வீதியில அவர் கேட்ட ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, அப்போஸ்தலர் 9:6 வாசித்து பார்க்கும் பொழுது, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர், நான் என்ன செய்யணும்.
அதை நான் செய்யக்கூடிய கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே. அதை அதை எனக்கு செய்யக்கூடிய ஒரு பலனை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாள்ல நான் என்ன செய்யணும்னு நீங்க விரும்புறீங்க. ஹல்லேலூயா, ஆமென். நல்லா யோசித்து பாருங்க. மோசே ஒவ்வொரு நாளும் என்ன செய்தாரு? இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவ சமூகத்தில் போய் நின்றார். ஆமென். அதே போல நீங்க யோசுவாவின் புஸ்தகத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, யோசுவாவின் புஸ்தகத்துல அடிக்கடி அதிகாலையில் யோசுவா எழுந்து, அதிகாலையில் யோசுவா அப்படின்னு வந்துகிட்டே இருக்கும். நிறைய இடத்துல நீங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தர் விடிய காலத்துல நீ ஆயத்தமாகி அப்படின்னு சொல்லி, நீ அங்க வந்து நில்லு, என்னுடைய சமூகத்துல வந்து நில்லு அப்படின்னு மோசே கிட்ட சொன்னதை நம்ம பார்க்கலாம். அருமையானவர்களே, யாத்ராகமம் 34வது அதிகாரத்துல பார்க்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையை பாருங்க. அதிகாலையில காலையில எழுந்த உடனே நம்ம என்ன செய்வோம்? அநேக பிரஷர் இருந்தா கூட ஜஸ்ட் ஆண்டவர்கிட்ட அந்த நாள் அப்படி சரண்டர் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இந்த நாள் உமது கிருபை என்னை மூடுவதாக. இந்த நாளில் நீர் அனுப்புகிற அந்த உன்னத பலன் என்னை நிரப்பட்டு சுவாமி. ஆண்டவரே, நான் எதை செய்ய சித்தமா இருக்கிறீரோ ஆண்டவரே, கர்த்தருடைய ஆவியானவர் என்னை நடத்துங்கப்பா, நடத்துங்கப்பா, என்னை எல்லா தீமைக்கும் விலக்கி காத்தருளும். ஹல்லேலூயா, ஆமென். அழகா நம்மை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிக்கிற கர்த்தர் அழகாக தமது சிறகுகளாலே மூடி மறைத்து நம்மை பாதுகாப்பார். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், நல்லவர், நல்லவர். மூன்றாவதாக வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, ஆவிக்குரிய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டாதான் ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். ஆவிக்குரிய சர்வாயுத வர்க்கத்தை வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, எபேசியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம், எபேசியர் 6வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஒரு வெற்றி நிறைந்த வாழ்க்கை வாழணும்னா முதல்ல தேவனால பிறந்த ஒரு அனுபவம். ஒரு வெற்றி நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழணும்னா இரண்டாவதாக தேவனால நடத்தப்படுகின்ற ஒரு அனுபவம். ஒரு வெற்றி நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமானால் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தால தரித்த ஒரு வாழ்க்கை வாழ்வது மிக மிக அவசியம். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. இந்த சர்வாயுத வர்க்கத்தை நம்ம தரித்தாதான் என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? சாத்தான எதிர்த்து நிற்க முடியும், எதிர்த்து நிற்க முடியும். ஹல்லேலூயா, ஆமென். நேற்றைய தினத்துல ஒரு தம்பிக்காக ஜெபித்தேன். அந்த தம்பிக்குள்ளாக காணப்பட்ட அந்த அசுத்தாவியின் வல்லமை அவனை விட்டு வெளியேறினது. அப்போ நான் கேட்டேன், அவன் நல்ல கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலான பையன்தான். அப்போ நான் கேட்டேன், என்னடா செய்தாய் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவன் சொன்னான், அண்ணே, நான் ஒரு கூட்டத்துக்கு நான் வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ ஒரு குறிப்பிட்ட நபருக்கு ஜெபிக்கும் பொழுது எனக்குள்ளாக ஏதோ ஒன்று செயல்படுகிறதை நான் உணர்ந்தேன். அதற்கு பின்பதாக நான் பாதிக்கப்பட்டு விட்டேன். அதான் நான் உங்ககிட்ட ஜெபம் பண்ண வந்தனே அப்படின்னு சொல்லி. பிறகு அவனுக்கு ஜெபம் பண்ண ஆரம்பித்த உடனே எல்லாம் ரிலீஸ் ஆகி கர்த்தருடைய கிருபையினால நல்ல நார்மல் ஆகிட்டான். இன்னைக்கு காலையில் நான் அங்கே செய்தி கொடுக்கும் பொழுது, இன்னைக்கு காலையில் ஒரு செய்தி கொடுத்துட்டு இருந்தேன். அதை கொடுக்கும் பொழுது முடித்த உடனே அவன் என்னை சந்தித்தான். அண்ணா, இன்னைக்கு நல்லா இருக்கண்ணே, ஃப்ரீ ஆகிட்டனே, தேங்க்ஸ்ண்ணே அப்படின்னா. சரிண்ணே, ஆண்டவரை மகிமைப்படுத்திட்டு வந்துட்டோம். ஹல்லேலூயா. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த சாத்தானுடைய தந்திரங்களோடு கூட எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் காணப்படுவதற்கு நமக்கு ஆவிக்குரிய சர்வாயுத வர்க்கம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஹல்லேலூயா, ஆமென். ஏன்னா சாத்தான் சாதாரணமானவன் கிடையாது. நம்ம ஈஸியாக நம்ம பாட்டு பாடலாம், அவன் ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லி. ஆனால் அவன் பயங்கரமானவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுக்கு தெரியும் நம்ம யாருங்கிறது அவனுக்கு தெரியும். ஆனால் அவனை நம்ம டீல் பண்ணணும்னா, நம்ம ஆவிக்கேற்றபடி நம்ம டீல் பண்ணணும்னா, கர்த்தருடைய சர்வாயுத வர்க்கத்தால நம்ம தரித்த ஒரு வாழ்க்கை வாழ்வது ரொம்ப ரொம்ப அவசியம். விசுவாசம் என்னும் கேடயம்.
நேற்றைய தினத்தில் ஒரு ஃபேமிலியோட ஒரு மாலுக்கு போயிருந்தேன். சரியா, நேற்று கொஞ்சம் ஃபேமிலி பர்ச்சேஸ் இருந்ததுனால ஒரு மாலுக்கு போயிருந்தேன். அந்த மாலில் அப்படியே நின்று அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். நேற்றைய தினம்தான் அந்த ஒரு புதியதாக வந்த ஒரு மால் அப்படியே தற்செயலாக சும்மா கிராஸ் பண்ணோம், இங்கே ஒன்று புதுசாக இருக்கடா அப்படின்னு சொல்லி எப்படி தான் இருக்குன்னு சொல்லி சுற்றி பார்ப்போம்னு சொல்லிட்டு உள்ளுக்கு போயிட்டோம் ஃபேமிலியாக. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒவ்வொருத்தருடைய லைஃப்பையும் அப்படியே அலசி அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தேன். எல்லாரும் ஆண்டவரே எதுக்காக போகிறோம், எதுக்காக வாழ்கிறோன்னே தெரியாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களப்பா அப்படின்னு சொல்லி அப்படியே யோசனை செய்து கொண்டே பார்த்து கொண்டே அப்படியே மனசில் ஜெபித்து கொண்டே காணப்பட்டேன். அப்படி ஜெபித்து கொண்டே இருக்கும் பொழுது திடீர்னு எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. எப்பொழுதோ நான் அந்த சகோதரியை பார்த்துருக்கிறேன், ஜெபித்திருக்கிறேன். அவங்க தொடர்பு கொண்டார்கள். தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த சகோதரி நல்ல ஆவிக்குரிய சகோதரி தான் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியலை ஆக்சுவலாக, அவங்க ஃபேஸ்லாம் எனக்கு மறந்துட்டேன். அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் பார்த்துருக்கிறேன். ஆகவே அந்த சகோதரி சொன்னாங்க, எனக்கு ஒரே போராட்டமாக இருக்குது, எனக்குள்ளாக ஒரு பயம் வருகிறது அண்ணன், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். நான் சும்மா இந்த மாலில் அப்படியே இருந்துட்டு ஏசப்பா உங்கள் வல்லமை இறங்கட்டும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தேன். நான் ஜெபிக்க ஆரம்பித்த உடனே அந்த அசுத்த ஆவி அவர்களுக்குள்ளாக காணப்பட்டது, வெளியேப்பட ஆரம்பித்தது. அது எல்லாம் வாமிட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்ல பயங்கரமாக அந்நிய பாஷை பேசிக்கிட்டு இருந்தாங்க. பிறகு அந்த சகோதரரும் பார்த்தீங்கன்னா நல்ல காட்லி ஃபேமிலி, அவரும் நல்ல அவருக்காகவும் ஜெபிக்கும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் சர்ச் ஆக்டிவிட்டீஸில் இருக்கிறோம், இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. அப்போது நான் கேட்டேன் எதனால இதுன்னு சொல்லி. எனக்கு ஒரு சின்ன காரியம் உண்டானாலுமே நான் என்ன பண்ணுறேன்னா ரொம்ப மைண்டில் போட்டு யோசிக்கிறேன். என்னையும் அறியாமல் நான் யோசிக்கிறேனே. யோசிக்கிறது மட்டும் இல்லை, இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு பயத்துக்கு நான் என்ன பண்ணுறேன், இடம் கொடுக்குறேன். நான் அப்படி கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் என்னையும் அறியாமல் நான் கொடுத்துட்றேன். கொடுத்த பிறகு எனக்குள்ளாக என்ன வந்துடுது, சில பாதிப்புகள் வருகிறத நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். அருமையானவர்களே, பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்வது மிக மிக அவசியம். யோபு உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற ஒரு நபர் தான். ஆனா யோபுவினுடைய வாழ்க்கையில சாத்தான் நுழைவதற்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? பயம்தான். பயம்தான். எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கிறப்பமே எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிருமோ, எல்லாம் விட்டுட்டு போயிடுவாங்களோ, எல்லாம் மொத்தமாக அழிஞ்சிருமோ, நம்ம ஒன்றும் இல்லாமல் போயிருமோ, ஏன் உடம்புல ஏதாவது வியாதி வந்துருமோ, ஓட்டை வச்சு சுரண்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்துருமோ அப்படின்னு அந்த பயம் என்ன பண்ணிட்டு அழகா உள்ளுக்கு சாத்தான் நுழைவதற்கு ஏதுவான ஒரு வாசலாக அமைந்து விட்டது. அருமையானவர்களை, இன்னைக்கு என்னென்ன காரியங்கள் எல்லாம் உங்களை பயமுறுத்துதோ, எந்தெந்த சூழ்நிலைகள் எல்லாம் உங்களை மேற்கொள்வதற்கு இடம் கொடுக்காதபடிக்கு, அது மேற்கொள்ள துடித்து கொண்டிருக்கிறதோ அதை மேற்கொள்ள விடாதபடிக்கு நீங்க என்ன பண்ணுங்க, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். அருமையானவர்களே, சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், விசுவாசம் என்னும் கேடயம், வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம், சமாதானத்துக்குரிய சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. ஹல்லேலூயா, ஆமென். ரட்சணியம் என்னும் தலைசீரா. இதெல்லாம் ரொம்ப அவசியம், ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம இந்த உலகத்துல இருக்கிறோம், நமக்கு போராட்டம் உண்டு. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மாத்திரமல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா. உங்களை பத்தி உங்க கூட வேலை பார்க்கிறவங்க ஒரு மாதிரி பேசுறாங்களா, ஒரு மாதிரி உங்களை கார்னர் பண்ணி ஒதுக்குறாங்களா, இதை நம்ம மாம்சத்துல டீல் பண்ணக்கூடாது, ஆவியில டீல் பண்ணணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களை கார்னர் பண்ணி டார்ச்சர் கொடுக்குறாங்களா, இயேசுவின் நாமத்தினாலே பொல்லாத ஆவியே வெளியேறு. ஆமென். இதுக்கு தான் சர்வாயுத வர்க்கம். ஆமென். உங்க குடும்பத்துல உங்களை வேற மாதிரி கார்னர் பண்ணி உங்களை குறைபடுத்தி உங்களை அழுத்திக்கிட்டே இருக்கிறாங்களா, யாருடைய வார்த்தையாவது உங்களை மனம் அடிவாகி கொண்டே இருக்கிறதா, நீங்க இத அவ என்ன பார்த்து இப்படி பேசுறா,
இவன் என்ன பார்த்தா அதை பண்ணிட்டான் அப்படின்னு டீல் பண்றதை விட்டுட்டு ஆவிக்கேற்றபடி நம்ம டீல் பண்ணனா நம்ம ஜெயிச்சிருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை எதெல்லாம் கலங்க பண்ணுதோ அந்த சிச்சுவேஷனை பார்த்து இயேசுவின் நாமத்தினாலே, பொல்லாதவனே இந்த சூழ்நிலையை அப்படியே நான் எரிக்கிறேன், எனக்கு விரோதமாக தூண்டுகிற அந்த ஆவியை நான் இயேசுவின் நாமத்தினாலே கட்டி போடுறேன், இயேசுவின் நாமத்தினாலே அதம் பண்ணுகிறேன். என்ன டார்ச்சர் பண்ணுகிற எல்லா மனுஷீக ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக. எனக்கு வர வேண்டிய நன்மைகளை ரிலீஸ் பண்ண முடியாதபடிக்கு கட்டி வைத்திருக்கிற பொல்லாத இருள்கள் வெளியேறி போவதாக. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். அப்படிதாங்க நம்ம ஜெயத்தை எடுக்க முடியும். ஜெயத்தை எடுக்கணும்னா நம்ம ஆவிக்கேற்றபடி நம்ம மூவ் பண்ணாதான் நம்ம ஜெயத்தை எடுக்க முடியும். ஹல்லேலூயா. இல்லாட்டினா மற்றவங்க மேல நமக்கு மனக்கசப்பு உண்டாகும், நம்ம அவங்கள எரிச்சலோடு பார்ப்போம், அவங்க நம்மளை வன்கணையாக பார்ப்பார்கள். அருமையானவர்களே, இது பகையா தான் இருக்கும். ஆனா பகையை கொடுக்கிறவனை, அந்த மனுஷீக ஆவிகளை எல்லாம் நாம் கட்டும்படியாக அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். அப்படியே அந்த அட்மாஸ்பியரை நம்ம மாத்திரணும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே நம்ம 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 பேச பேச ஆட்டோமேட்டிக்கா ஒண்ணு இல்லாம பேரும். அப்படியே சூழ்நிலை கர்த்தர் மாற்றுவார், அப்படியே சூழ்நிலை கர்த்தர் மாற்றுவார். ஆமென். அருமையானவர்களே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா, ஆமென். அருமையானவர்களே, எத்தனை காரியம் பார்த்திருக்கிறோம்? 3 காரியம் பார்த்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். 4வதாக வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே வேதம் அழகாக காண்பிக்கிறது. உபாகமம் 28வது அதிகாரம் 1வது 2வது வேத வாக்கியங்கள் அதிலே எழுதி இருக்கிறது. உபாகமம் 28 1-2 நான் வாசிக்கிறேன். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ரொம்ப பிஸியான உலகத்துல தான் இருக்கிறோம். ஆனா இந்த பிஸியான உலகத்துல ஒரு ஜெயம் கொண்ட ஒரு வாழ்க்கை வாழ்வது எதுல தெரியுமா இருக்கு? நம்ம கர்த்தருடைய வார்த்தையின்படி நடப்பதுல தான் இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். ஏனென்றால் மத்தேயு 4வது அதிகாரம் 4வது வாக்கியம் கூறுகிறது, லூக்கா 4:4 கூறுகிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. ஆண்டவராகிய இயேசு பொல்லாத சாத்தானை எப்படி ஜெயம் கொண்டார்னா வேத வார்த்தைகளின் மூலமாக. ஆமென். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வசனம் என்ன? உபாகமம் 28:8. உபாகமம் 28:8. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா, ஆமென். இந்த ஆசீர்வாதம் நம்ம சிரசின் மீது, நம்முடைய குடும்பத்தின் மீது தங்க வேண்டுமானால், அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுப்பேன். ஆண்டவரே, நீர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீரோ உங்க வார்த்தையின்படி நான் இயங்க நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். அதிகமாக இந்த நாட்கள்ல நம்ம என்ன செய்வோம்? வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். ரொம்ப பிஸியில நம்ம நிறைய காரியத்தை மறந்துடுவோம். அதுல முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, கர்த்தருடைய வேதத்தை நம்ம மறந்துடுறோம். வேதத்துக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தை நம்ம மறந்துடுறோம். நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த புதிய கல்வி ஆண்டுல நீங்க தயவு செய்து நம்ம ஒரு ஸ்டெப் எடுப்போம். என்னன்னா, இன்னும் அதிகமா நான் உங்க வேதத்தின் மீது கவனமா இருப்பேன் சுவாமி. உங்க வேத தியானத்தின் மீது நான் கவனமா இருப்பேன். ஆண்டவரே, நான் உங்க வேதத்தோடு இணைந்து ஒரு வாழ்க்கை வாழ்வது மிக மிக அவசியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ஒரு தம்பி கால் பண்ணிட்டே இருப்பான். அவன் காருண்யால படித்த ஒரு மாணவன். அவன் இப்போ இன்ஃபோசிஸ்ல ஒர்க் பண்றான்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன கம்பெனின்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. இன்ஃபோசிஸ் மாதிரி தான் ஞாபகம். அங்கே பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறான், ஒரு டீம் மேனேஜரா இருக்கிறான். ஆகவே அவன் கால் பண்ணுவான், இடையிடையே கால் பண்ணுவான். சார், எனக்கு ரொம்ப
ப்ரெஷராக இருக்குது, எனக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது. அவன் ஆந்திராவில் உள்ள ஒரு மாணவன். ஆகவே அந்த 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 தம்பி வந்து பேசும் பொழுது நான் உடனே அவனை என்கரேஜ் பண்ணி கவலைப்படாத அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி பார்ப்பேன், ஜெபம் பண்ணி விடுவேன். பிறகு ஒரு வாரம் கழித்து மறுபடியுமாய் கால் பண்ணுவான். எனக்கு ஒரு நாள் அவன்கிட்ட ஒரு கேள்வியை எழுப்ப வேண்டும் என்று தோன்றினது. நான் அவனை பார்த்து கேட்டேன், நீ அடிக்கடி எனக்கு கால் பண்ணி நீ ஜெபிக்கிறது சந்தோஷம்தான்டா, ஆனால் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், இன்றைக்கு நீ பைபிளில் என்ன ரீட் பண்ண அப்படின்னு கேட்டேன். அவன் சொன்னான், நான் ரீட் பண்ணல சார் அப்படின்னா. நான் கேட்டேன், நேற்றைய தினத்தில் நீ எதை நீ வாசித்தாய் என்று சொல்லி கேட்டேன். அவன் சொன்னான், நான் பைபிள் ரொம்ப ரீட் பண்ணுறதே கிடையாது சார், நான் ப்ரேயர் பண்ணுறேன், ஒர்ஷிப் பண்ணுறேன் அப்படின்னா. நான் சொன்னேன், தம்பி, நீ ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும்னா வேதத்தை நீ வாசிக்கணும், நீ வேதத்தை நீ தியானிக்கணும். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். நீ இந்த நாள்ல இருந்து நீ இப்படி பைபிளை வந்து இப்படி நீ ரீட் பண்ண பழகு. கர்த்தர் உனக்கு ஜெயத்தை கொடுப்பாரு, உனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் மாத்திடுவார், நீ என்ன தேட வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு சின்ன ஆலோசனை கொடுத்தேன். பிறகு ஒரு 2 வாரம் கழித்து அவன் தொடர்பு கொண்டான். கடந்த நாட்களில் தொடர்பு கொண்டு அவன் எடுத்த உடனே அவன் சொன்னது என்னன்னா, சார் நான் இப்போ நல்லா இருக்கிறேன் சார், ஐ எம் டூயிங் குட். ஹல்லேலூயா, ஆமென். நீங்க சொன்ன மாதிரி நான் இப்போ பைபிளை வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லை சார், நல்லா இருக்கிறேன், என்ன ஒரு பிளஸ் பண்ணி மட்டும் ஜெபம் பண்ணுங்க சார் அப்படின்னா. ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, நம்ம ஒரு வெற்றி நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்வது நம்ம வேதத்தின் அடிப்படையில் நடப்பது தான். ஹல்லேலூயா, ஆமென். இரவு பகலும் அவருடைய வேதத்தின் மேல் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்னைக்கு ரொம்ப பிஸியா இருக்கிறோம், அதனால நம்ம என்ன பண்ணிட்டோம், நிறைய நேரம் வேதத்தை மறந்துடுறோம். நமக்கு முன்பதாக வாழ்ந்த நம்முடைய முற்பிதாக்களினுடைய காரியத்தை பார்க்கும் பொழுது அவர்கள் எல்லாரும் அதிகமாக வேதத்தை தியானித்ததுனால தான் அருமையானவர்களே அந்த ஆசீர்வாதங்கள் வந்து இன்றைக்கு நம்முடைய சிரசின் மீது இருக்கு. நாம் இன்றைக்கு வேதத்தை நேசிக்க, வாசிக்க, தியானிக்க தான் எதிர்கால சந்ததியினருக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆதலால் நான் உன் பிள்ளைய பாருங்க, நம்மள மறந்துட்டாருன்னா பிரச்சனை இல்லை, உன் பிள்ளைய மறந்துடுவேன்னா எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு வசனம் பாருங்க. ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைகளுக்கு சொத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணுவோம், அப்படிதானக்கா? எதுக்குக்கா கஷ்டப்பட்டு வேலை பார்க்கீங்க அண்ணன்? எதுக்குண்ணா வேலை பார்க்கும்? நம்ம குடும்பத்தை ரன் பண்ணணும், நம்ம பிள்ளைகளெல்லாம் செட்டில் பண்ணணும், அவங்களெல்லாம் நம்ம வளர்க்கணும். நம்ம எவ்வளோ பிரயாசப்படுறோம். அதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் என்னன்னா, வேதத்தை நம்ம தியானிக்க அதுதான் சொத்து. ஹல்லேலூயா. பின்வரும் சந்ததிகளுக்கு அதுதான் பொக்கிஷம். நம்ம பைபிளை இந்த கல்வி ஆண்டுல அதிகமா எடுத்து பயன்படுத்த வேத எழுத்துக்கள் மீது கவனம் செலுத்த அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு ஜெயமுள்ள ஒரு வெற்றி நிறைந்த கல்வி ஆண்டுகளுக்குள்ளாக நாம் பிரவேசித்து ஜெயத்தை நாம் அனுபவிப்போம். ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, யோசுவா எவ்வளவு பெரிய ஹை டாஸ்க், கிட்டத்தட்ட ஏறக்குறைய ஒரு 20-30 லட்சம் ஜனங்கள் வந்து மேய்க்கிறது மட்டும் இல்ல, இவர் மேல விழுந்த ஒரு கடமை என்னன்னா, எல்லாருக்கும் கரெக்டா என்ன பண்ணணும், பங்கிட்டு கொடுக்கணும். அது எவ்வளவு கஷ்டம். வீட்டுல ஒரு சொத்தை பிரிக்கிறதுக்குள்ள அருவாளை தூக்கி நிக்கிறாங்க, அப்படித்தானே? அதுக்குள்ள ஒரு 4 கேஸ போட்டுடுறாங்க. எதுக்குன்னு பார்த்தோன்னா, ஒரு அடி வந்து இங்க வந்துட்டான், ஒரு அடி இங்க வந்துட்டு, அந்த ஒரு அடி வந்ததுனால எத்தனை வருஷம் கேஸ் நடக்கு? அது பாட்டுக்கு ஒரு 20 வருஷம் நடந்துகிட்டே இருக்கு. சரியா? அதுல கூட அப்படி பிரிவினையாய் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம், நம்ம பார்க்கிறோம், நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். ஆனா அருமையானவர்களே, அப்போ இந்த முழு கோத்திரத்துக்கும் அவர் பிரித்து கொடுக்கறதுக்குள்ள எவ்வளவு பாடுபட்டிருப்பார் யோசித்து பாருங்க. ஒருத்தன் இப்படி பேசி இருப்பான், ஒருத்தன் அப்படி பேசி இருப்பான். இது என்னடா இது, அவனுக்கு அங்க இப்படி கொடுத்துட்டாங்க, நமக்கு என்னடா இப்படி கொடுத்துருக்காங்க. பேசியிருப்பாங்களா, பேசியிருக்க மாட்டாங்களா? அங்க என்ன தேவதூதர்களா இருந்தாங்க? நம்மள மாதிரி அறவேக்காடுகள் தானே இருந்திருக்காங்க. ஆகவே
அருமையானவர்களே, நிச்சயமா எல்லாம் பயங்கரமா பேசியிருப்பாங்க. அப்போ எவ்வளவு பிரஷர் அவருக்கு இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. இது மட்டும் இல்ல, அவர் 31 ராஜாக்களோடு கூட என்ன பண்ணணும்? யுத்தம் பண்ணணும். 7 பெரிய ஜாதிகளோடு யுத்தம் பண்ணணும். ஒரு பெரிய ஹை டாஸ்க் அவருக்கு இருந்தது. ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை தான் சொன்னார். நீ இந்த நியாய பிரமாணத்தின்படி நடக்க மட்டும் நீ கவனமா இரு. நீ இரவும் பகலும் அதையே நீ என்ன பண்ணிட்டு தியானித்து கொண்டிரு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்ட்டார். ஹல்லேலூயா. நீ போட்டு ரொம்ப போட்டு இதை நான் எப்படி அந்த 7 பெரிய ஜாதியை அழிக்க போறேன், எப்படி நான் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் எல்லாம் நான் எப்படி நான் சந்திக்க போறேன், எப்படி நான் கிளாஸ் எடுக்க போறேன், எப்படி இந்த மக்க வச்சு நான் கதையை ஓட்ட போறேன், அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். நீ நியாயப்பிரமாணத்தின் மீது கவனமாயிரு. இவன் பாஸ் ஆவானா ஃபெயில் ஆவானான்னே தெரியலையடா. இவன் நமக்கு சென்டம் ரிசல்ட்டை கொண்டு வருவானா கொண்டு வர மாட்டானான்னே தெரியலையடா. எதை பத்தியும் நமக்கு கவலை கிடையாது. ஹல்லேலூயா. என்னத்தை சொல்லி கொடுத்தாலும் ஒண்ணுமே மண்டையில ஏற மாட்டேங்க. நீ நியாயப்பிரமாணத்தின் மீது கவனமாய் மாத்திரம் இரு. ஹல்லேலூயா. 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 வழியை வாய்க்க செய்கிறவர் கர்த்தர். வழியை வாய்க்க செய்கிறவர் கர்த்தர். மணி ஆயிட்டுங்க. ஆமென். ஆமென். நான் 8 பாயிண்ட் பேசணும்னு வந்திருக்கேன். இப்போ எத்தனாவது பாயிண்ட்டுக்கா வந்திருக்கு? 4 தான் வந்திருக்கு. சரியா? 4ஓட போதும்னு நினைக்கிறேன். ஆமென். கர்த்தர் நல்லவர், நல்லவர், நல்லவர். சரி, இன்னும் ஒண்ணே ஒன்று மட்டும் நான் சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புறேன். 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 16 இருந்து 18 வரைக்கும் உள்ள வேத வசனங்கள். 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 16 இருந்து 18 வரைக்கும் உள்ள வேத வசனங்கள். எப்போதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த புதிய கல்வி ஆண்டுல ஒரு 3 காரியம் அதுல இருக்கு. என்னது? எப்போதும் அழுமூஞ்சாய் இருங்கள். எப்பொழுதும் எனக்கு மட்டும் ஒண்ணுமே இன்கிரிமெண்டே வரல, எனக்கு பின்னாடி ஜாயின் பண்ணா அவளுக்கு எல்லாமே கிடைச்சிட்டு எல்லா ப்ரமோஷனும் அங்க போயிட்டு, எப்பொழுதும் அழுமூஞ்சாய் இருங்கள். அப்படியா போட்டிருக்கு? எது வருதோ வரலையோ, எவன் ஆண்டாலும் சரி ஆளலானும் சரி, நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பேன். ஹல்லேலூயா. அத்தி மரம் துளிர் விட்டாலும் சரி விடலனாலும் சரி, பலன் கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி, நான் கர்த்தருக்குள்ள கம்பீரமா இருப்பேன். ஹல்லேலூயா. 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 ஆமென். சந்தோஷத்துக்கு ஒரு வல்லமை இருக்கு. சந்தோஷத்துக்கு ஒரு வல்லமை இருக்கு. ஆமென். பாருங்க, பிலிப்பியர் 4:4 கூறுகிறது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று அவரும் சொல்லி சொல்லி டயர்ட் ஆயிட்டாரு. நம்மால ஜெயிலுக்குள்ள கடந்தாலும் என்ன பண்ணிட்டு இருக்காரு? சந்தோஷமா இருப்பா, சந்தோஷமா இருப்பா. ஆனா அவர் எங்க இருக்கிறாரு? அவர் எங்க இருக்கிறாரு? அவரே சந்தோஷமா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆமென். சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்க. அருமையானவர்களே, சந்தோஷத்துல ஒரு வல்லமை இருக்கு. நம்ம சிரிச்சன்னா எதிரி செத்தான். ஆமென். நீங்க சிரிச்சீங்கன்னா உங்க பல்லு தெரிஞ்சதுன்னு வைங்க, எதிரி துண்ட காணோம் துணிய காணோம்னு ஓடிடுவான். ஆமென். நான் இந்த என்னால லைஃப்ல மறக்கவே முடியாது. இந்த கொல்லிமலை அப்படின்னு சொல்லி ஒரு பகுதிக்கு வந்து ஊழியத்துக்கு கடந்து சென்றோம். அப்போ சில மாணவர்களோடு கூட கடந்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை தேவன் கொடுத்தார். அப்போ அந்த நாளில் தேவன் என்னை மிக பலமாய் அந்த இடத்துல பயன்படுத்தினார். அங்கே இருந்ததான அநேகரை கர்த்தர் விடுவித்தார். அசுத்தாவிகளை எல்லாம் துரத்தினார். கர்த்தர் மகிமைப்பட்டார். அப்படி மகிமைப்படும் பொழுது கடைசியா ஒரு ஒரு தங்கச்சி ஆளு இவ்வளவுதான் இருப்பாங்க, ஒல்லியா தான் இருந்தாங்க. என்னால பிடிக்கவே முடியல. நான் யோசித்தேன், நாம ரொம்ப பெரிய பலசாலின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா என்னால என் கையை வச்சு பிடிக்க முடியல. 2 கையை வச்சு பிடிக்க,
அது ஈஸியா இப்படி முறுக்கிடுது. நான் அப்பதான் யோசித்து பார்த்தேன், இந்த லேகியோன் பிசாசு பிடித்தவன் ஒண்ணுமே சாப்பிட்டுருக்க மாட்டாரு. ஆனா அந்த அசுத்தாவின் பலத்துல என்ன சங்கிலி, எந்த சங்கிலியை போட்டாலும் இரும்பையெல்லாம் பிச்சுட்டு வர்ற அளவுக்கு நான் யோசித்து பார்த்தேன். 5 ஸ்டூடெண்ட் பிடிக்கிறான், 5 வாலிப பசங்க பிடிக்கிறானே, இப்படிங்கிறதுக்குள்ள 5 பேர் இந்த பக்கம் வந்து விழுறான், இப்படிங்கிறதுக்குள்ள 5 பேர் இந்த பக்கம் விழுறான். என்னடா இது இப்படி இவ்வளவு ஆக்ரோஷமா நிற்கிறதே அப்படின்னு யோசித்து பார்த்தேன். இன்னைக்கு இதை விடக்கூடாதுன்னு சொல்லி கடந்து போராடிட்டு கிடக்குறோம். போராடிட்டு இயேசுவின் நாமத்தினாலே அது சிரிச்சுக்கிட்டே இருக்கு. அது சிரிச்சுக்கிட்டே, டேய் நான் தான்டா இந்த ஏரியாவே என்ன பண்ணிட்டு இருக்கேன், இந்த ஏரியாவே என் கண்ட்ரோல்ல இருக்கு, நீ எப்படிடா இது பண்ணுவே, இங்க நான் எத்தனை ரத்தத்தை குடிச்சிருக்கேன் தெரியுமாடா, எத்தனை பேரை கொன்னு இருக்கேன், நீ வந்தன்னா நீ சொல்லிட்டன்னா நான் பேரணுமோ அப்படின்னு பயங்கர சேலஞ்சிங்கா இருக்கு. நான் அப்படியே ஜோ பண்ணிக்கிட்டே இருக்கேன். 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு, நான் விட்டக்கூடாது, இன்னைக்கு இவனை வந்து எப்படியாவது விட்டுவிக்கணும்னு சொல்லி இந்த பிரச்சனை மாறணும்னு சொல்லி போராடி ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். என் கூட சேர்ந்து தம்பிமார்கள் எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்தில் எல்லாமே டயர்டாகி அங்கே போய் உட்காந்துட்டான். கடைசி பார்த்தா நான் சோலோ பெர்ஃபார்மன்ஸ் தான் கடந்து போராடிட்டு இருக்கேன். அவனுக்கு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கான், இந்த அண்ணனுக்கு வேற வேலை இல்லை, இவன் கடந்து இப்படி போராடிட்டு கிடக்காம பாரு அப்படின்னு பார்ப்பது போல இருக்கு. அப்படியே பார்க்கும் பொழுது எனக்கு என்ன செய்யணும்னே தெரியலை. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் மீட்டிங் முடிஞ்சு மற்றவங்களுக்கெல்லாம் நல்ல டெலிவரன்ஸ் ஆகிட்டு, நல்ல ஹீலிங் நடந்திருக்கு, நல்ல பயங்கரமான கிரியைகள் நடந்திருக்கு. இந்த ஒரு நபருக்குரிய காரியத்தை டீல் பண்ண முடியலை. என்ன ஆண்டவரே இது எப்படி என்ன பண்ணணும்னே தெரியலையேன்னு ஒரு பெரிய கேள்விக்குறியோடு கடந்து போராடிக்கிட்டு இருக்கிறோம். போராடி கொண்டு இருக்கும் பொழுது அருமையானவர்களே, அப்படியே லேட்டாக ஆக ஒரு பையன் சொன்னான், ஏய் பிசாசு, என்ன ஸ்டூடெண்ட்ஸ் தானே அவங்க, நீ சீக்கிரமா போனா எங்க எல்லாருக்கும் வயிறு பசிக்கு, எங்க எல்லாருக்கும் வயிறு பசிக்கு, நீ போயிட்டன்னா நாங்க எல்லாரும் நிம்மதியா சாப்பிட்டு இடத்த காலி பண்ணிடுவோம், ஒன்னால எங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்ன உடனே எனக்கு சிரிப்பு வந்துட்டு. அங்க இருக்கிற அவ்வளவு பேருக்குமே சிரிப்பு வந்துட்டு. அவன் சொன்ன உடனே எல்லாருமே விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டோம். விழுந்து சிரிக்க ஆரம்பிச்ச உடனே நான் பார்க்கிறேன் அந்த அசுத்தாவினுடைய முகம் அப்படியே மாறிட்டு டேய் சிரிக்காதீங்கடா அப்படின்னு சொல்லி அது சொன்னது. நம்ம பசங்களை கேட்கவா செய்யணும், நாங்க அப்படிதான்டா சிரிப்போம் அப்படின்னு சொல்லி அதை பார்த்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கிண்டல் அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. கிண்டல் அடிக்க ஆரம்பிச்ச உடனே நான் மற்றவங்க கவனிச்சாங்களோ இல்லையோ நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நான் யார் தெரியுமாடா, நான் எத்தனை வருஷமா இங்க போடா அப்படின்னு சொல்லிட்டு பசங்க ஜாலியா இப்படி ஏட்டிக்கு மூட்டி இப்படி பேசுறானுங்க. அதுக்கு அவ்வளவு வெக்குன்னு கோபம் வருது. ஆனா அதோடைய வல்லம் அப்படியே அழிக்கப்படுறத நான் பார்த்தேன். அது வரைக்கும் அது வீரியம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தது. அப்படியே பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய முகத்துல இருந்த சிரிப்பு, அந்த 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 கலையை பார்த்த உடனே சாத்தானுடைய வல்லமை உடையறத நான் பார்த்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்ச நேரத்திலே அதுக்கப்புறம் ஈஸியா வந்து ஜெபம் பண்ணி முடிச்சோம், எல்லாம் கம்ப்ளீட்டா வெளியே பறந்துட்டு. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. நான் அன்னைக்கு தான் நான் தெரிந்து கொண்டேன், கர்த்தருடைய பிள்ளைகள் சந்தோஷமா இருந்தா சாத்தானுக்கு பொறுக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அருமையானவர்களே, அன்னாளுக்கு பின்பு அவள் துக்க முகமா இருக்கவில்லை. ஆமென். எல்லா பாரத்தையும் இறக்கி வச்சுட்டு அந்த அம்மா என்ன பண்ணாங்க, அது வரைக்கும் துக்கம் தான். 10 பிள்ளைகளை காட்டிலும் நீ எனக்கு பொக்கிஷம் அப்படின்னு சொன்னா கூட அந்த டயலாக் கூட அசைக்கல. சரியா, அந்த டயலாக் கூட அந்த அம்மாவை அசைக்கல, அப்படின்னு தான் இருந்தாங்க. ஆனா கர்த்தருக்குள்ளாக தன்னை திடப்படுத்தி சந்தோஷத்தோடு கூட கம்பீரமாய் களிகூற அருமையானவர்களே அற்புதங்கள் இறங்கி வந்தது. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க. இந்த புதிய ஆண்டு எப்படி இருக்குங்க,
என்ன நடக்க போகுதோ தெரியலையா, கம்பீரமா இருக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா என் கர்த்தர் எனக்கு முன்பதாக சென்று கோணலானவைகளை எல்லாம் செவையாக்க வல்லவரா இருக்கிறார். அவருடைய சமூகம் எனக்கு முன்பதாக செல்லும், எனக்கு அவர் இளைப்பாறுதலை கொடுப்பாரு. ஹல்லேலூயா. நான் எதுக்கியா கவலைப்பட போறேன், எனக்கு எல்லாமே அனுகூலம் தான். ஹல்லேலூயா. எது எப்படி வேணாலும் மாறினாலும் சரி. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பழைய பாட்டு ஒண்ணு உண்டு, பூமி அதிர்ந்தாலும் ஆளி பொங்கினாலும் என்ன நேரிட்டாலும் அஞ்சிடேன். ஹல்லேலூயா. எது வேணாலும் எப்படி வேணாலும் வரலாம், ஆனா எனக்கு ஒண்ணுமே வராது. ஹல்லேலூயா. என்ன, யெகோவா துணை நிற்கிறார், அஞ்சிடேன், ஒரு காலம் அவர் கைவிடார், அஞ்சிடேன். ஆமென். நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, சந்தோஷமா இருங்க. ஆமென். நல்ல சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க, ஹாப்பியா இருங்க. கர்த்தர் பலப்படுத்துவார். அதே மாதிரி அதுல எழுதியிருக்கு, சந்தோஷமா இருக்கிறது மட்டும் இல்ல, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. இந்த புதிய கல்வி ஆண்டுல உங்க இருதயமாகி அந்த ஜெப அறையில இருந்து ஜெப தூபம் எப்பொழுதும் எடுக்கப்படுவதாக, ஏறெடுக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும் உங்க கூட இருக்கிறவங்க எல்லாம், ஆண்டவர் எப்படியாவது இந்த நபர்கள் எல்லாம் தொடுங்கப்பா, ஆண்டவரே என் கையில இருந்து வளர்ற ஒவ்வொருத்தரையும் உமது மகிமைக்காக எடுத்து பயன்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். நம்ம ஜெபம் பண்ணணும். ஆமென். ஆண்டவரே அப்படியே இருக்கிற இந்த கூட்டத்தை அப்படியே உமக்காக தெரிந்து கொள்ளும், தெரிந்து கொள்ளும், தெரிந்து கொள்ளும். நீங்க பண்ற ஜெபத்தின் வல்லமை என்னன்னா, பின்னொரு நாட்கள்ல வந்து சொல்லுவாங்க, நான் இப்படி இருக்கிறேன், நான் அப்படி இருக்கிறேன், நான் ஆண்டவருக்காக நான் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு அவங்க குடும்பமாய் வந்து நின்று சொல்லும் பொழுது அதுல இருக்கும் பாருங்க ஒரு சந்தோஷம், எவ்வளவு ஒரு கம்பீரம் தெரியுமா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஜெபத்தை அதிகரியுங்கள், இடைவிடாமல் ஜெபம் செய்யுங்கள், இடைவிடாமல். அப்படி நான் ஸ்டாப்பா அப்படியே உள்ளத்துல அப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஹல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஹல்லேலூயா. ராஜாக்கு கூட தெரிந்திருந்தது, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா. தானியேலே 3 நேரம் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே கிடந்தியப்பா, நீ இடைவிடாமல் தேவனை தொழுது கொள்கிறவன் ஆயிற்றே. யாருக்கு தெரிஞ்சது? ராஜாக்கு தெரிஞ்சது. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, நம்முடைய உள்ளம் இந்த நாட்களிலே அதிகமாய் ஜெபத்தில் ஆண்டவரோடு கூட தொடர்பு கொள்வதாக, தேவனோடு கூட கனெக்டடாவே இருங்க. எப்பவுமே அந்த அப்படியே அந்த ஃப்ரீக்வன்சி இருந்துகிட்டே இருக்கணும். ஆமென். கர்த்தரோடு கூட இசைந்து 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 ஒரு வாழ்க்கை வாழ்வது மிக மிக அவசியம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அதிலே கடைசியாக எழுதியிருக்கு, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நல்ல ஸ்தோத்திரம் போட்டுக்கிட்டே இருங்க, நல்ல உள்ளத்துல ஸ்தோத்திரம், ஜெபம் ஜெபம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. தேவனுக்கு தெரியுமா தெரியாதா? எல்லாம் தெரியும். ஆனா அவருக்கு நம்ம என்ன பண்ணணுமா? தெரியப்படுத்தணுமா, தெரியப்படுத்தணுமா. அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே, அதான் ஆண்டவருக்கு எல்லாமே தெரியுமே. அவருக்கு எல்லாமே தெரியுங்கிறது அவருக்கும் தெரியும். ஆனா நீங்களும் நானும் என்ன பண்ணணும்? தெரியப்படுத்தணும். ஆண்டவரே, ஆண்டவரே, இயேசுவே இப்படி இருக்குப்பா அப்படின்னு தெரியப்படுத்தணும். ஓஹோ அப்படியா, சரி அப்ப நான் உனக்கு உதவி செய்யட்டும்னு அவர் இறங்கி வருவார். ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்க. ஆமென். இந்த புதிய கல்வி ஆண்டை கர்த்தர் ஒரு வெற்றி நிறைந்த கல்வி ஆண்டாக கர்த்தர் மறுரூபமாக்கி கொடுப்பாராக. கண்களை மூடி ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக ஒரு விசை அப்படியே யாவரும் எழுந்து நின்று அப்படியே ஒரு உன்னத பலன் நம்மை நிரப்பும்படியாக, தேவ அபிஷேகம் நம்மை நிரப்பும்படியாக, ஆவியானவருடைய மகிமை நம் மீது அசைவாடும்படியாக. ஹல்லேலூயா. நல்லவரே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி அப்பா. உங்க உன்னத அபிஷேகம் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. ஆண்டவரே, கையின் கிரியைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கிறவர், அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறவர், வியாதியை விளக்குகிற கர்த்தரப்பா. ஆண்டவரே, இந்த நல்ல நாளில் கூட உங்க மகிமை ஒவ்வொருவர் மீது அசைவாடுவதாக, ஒவ்வொருவருக்குள்ளாக ஒரு பலத்த அபிஷேக வல்லமை இறங்குவதாக. எல்லாரும் கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே,
என்னுடைய வருமானங்களை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை இந்த கல்வி ஆண்டிலே நீர் ஆசீர்வதியும், எங்களை பலமாய் நீர் சந்திப்பீராக. என் கர்த்தர் தேவரீ நீர் எழுந்தருளுவீராக. உங்க வல்லமை இறங்குவதாக. எங்கும் வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது, எங்கும் மகிமை இறங்கி கொண்டு இருக்கிறது. ஆவியானவருடைய ஆளுகை ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. ஒரு பலத்த அபிஷேக நிறைவு இறங்குவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது, தேவ வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. இந்த முதலாம் நாள் 6வது மாதம் இந்த 2025 கர்த்தருடைய அபிஷேக வல்லமை இந்த ராத்திரி வேளையில் நம்மை சந்திக்க நம் மத்தியிலே பலமாய் அசைவாடி கொண்டிருக்கிறது. ஒரு பலத்த வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. ஒரு அக்கினி விழுவதாக. எங்கும் நெருப்பு பற்றி எரிவதாக. எங்கும் விடுதலை இறங்குவதாக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஐயா. என்ன காரியங்கள் எல்லாம் ஸ்ட்ரகிள்ஸா இருக்கோ அத்தனை ஸ்ட்ரகிள்ஸ் ஆண்டவரே மாற்றுங்க. ஆண்டவரே எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தெய்வம் தொடர்ந்து நீர் ஆளுகை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே எல்லா தீமைகளை ஆண்டவரே நாங்கள் கீழ்ப்படுத்துகிறோம். ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாக ஆண்டவரே சாத்தான் வைத்த ஒவ்வொரு வலைகளை எல்லாம் கர்த்தருடைய அக்கினி பட்சிப்பதாக. எல்லா பிசாசின் திட்டங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அழிக்கப்படுவதாக. எங்கும் வல்லமை பாய்வதாக. எங்கும் வல்லமை பாய்வதாக. எங்கும் வல்லமை பாய்வதாக. உமது ஜனங்கள் மீது உம்முடைய நேச கைகள் அமர்வதாக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஐயா. ஒவ்வொருவருக்கு வேண்டிய நல்ல வருமானங்கள் பெருகுவதாக. ஆண்டவரே நல்ல நாட்கள் பெருகுவதாக. ஆண்டவரே சுக வாழ்வு துளிர்ப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா மனுஷீக ஆவிகள் ஆண்டவரே அழிக்கப்படுவதாக. வரவேண்டிய எல்லா ஆசீர்வாதங்கள் எல்லாம் ரிலீஸ் ஆவதாக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஆவி கேட்டபடி போராடி மேற்கொள்ளக்கூடிய கிருபை எங்களுக்குள்ளாக பெருகுவதாக. ஆனால் பற்றி பிடிப்பதாக. மாகபோ ஷகபல ஹந்தரபா ரகபந்தரபியாதரனா சேகரபல ஹந்தரபியா ரகிபல ஹண்டரபல கதரபியா. பலவீனங்கள் எல்லாம் மறைவதாக. பலவீனங்கள் எல்லாம் மறைவதாக. எல்லா டயபெட்டிக் மறைவதாக. எல்லா பிரஷர் மறைவதாக. எல்லா யூட்ரஸ் பலவீனங்கள் மறைவதாக. எல்லா தைராய்டு பலவீனங்கள் மறைவதாக. எல்லா ஹார்ட்ல இருக்கிற பலவீனங்கள் விலகுவதாக. ஆண்டவரே லிவர்ல ஆண்டவரே கிட்னிஸ்ல இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் சுகம் அடைவதாக. ஒவ்வொரு எலும்புகளுக்குள்ளாக, நரம்புகளுக்குள்ளாக, ஒவ்வொரு ஊன்களுக்குள்ளாக, தசைகளுக்குள்ளாக, உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் முடிய தெய்வீக வல்லமை ஊடுருவி பாய்வதாக. வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பலத்த அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவீர்களா? ஆண்டவரே, என்னை இந்த புதிய மாதத்தில் ஆண்டவரே புதிய கல்வி ஆண்டில் என்னை நீர் ஆசீர்வதியும். என் வருமானங்களை ஆசீர்வதியும். என் குடும்பத்தை ஆசீர்வதியும். தேவ வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய வெளிச்சம் இறங்குவதாக. வல்லமை இறங்குவதாக. பிசாசின் ஆவிகள் வெளியேறுவதாக. மாந்திரிகங்கள் வெளியேறுவதாக. எல்லா மனிதர்களுடைய பொறாமைகள், எரிச்சல்கள், வன்கங்கள் இயேசுவின் நாமத்தினாலே செயலற்று போவதாக. செயலற்று போவதாக. எங்கும் வல்லமை பாய்கிறது. எங்கும் வல்லமை பாய்கிறது. எங்கும் வல்லமை பாய்கிறது. எங்கும் வல்லமை பாய்கிறது. பலத்த வல்லமை இறங்குகிறது. பலத்த அக்கினி ஊற்றப்படுவதாக. விடுதலை இறங்கிக் கொண்டு இருக்கிறது. விடுதலை இறங்குகிறது. ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஆண்டவரே, இன்றைக்கு எங்களை பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உமது பலத்த அபிஷேகத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் நாட்கள், காலங்கள், எதிர் நாட்கள் எல்லாம் அற்புதமாக மாறுவதாக. மகிமையாக மாறுவதாக. ஆவியானவருடைய ஆளுகை ரிபலபா ஷபரலா தீரபலா கந்தரபலமா ஹபரலா ஷலபந்தரபியாதரா ஹபருபலி விடினமா சண்டேரபே. கிருபைகள் இறங்கட்டும். வல்லமை இறங்கட்டும். வரங்கள் இறங்கட்டும். கனிகள் இறங்கட்டும். ஒவ்வொருவரையும் மறுரூபமாக்குவீராக. மறுரூபமாக்குகிற தேவ பிரசன்னம் அத்தனை பேரை மூடுவதாக. ஒரு மகிமை மேகம் இறங்குவதாக. ஒவ்வொரு வாசஸ்தலத்திலும் சமாதானம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சமாதானம். ஒவ்வொருவர் மீது தெய்வீக வல்லமை, கர்த்தரின் வெளிச்சம் பலமாய் இறங்குவதாக.
நன்மையும் கிருபையும் தொடரட்டும் அப்பா. நன்மையும் கிருபையும் தொடரட்டும் அப்பா. நீர் கரம் பிடித்து நடத்துகிற கர்த்தர். தொடர்ந்து ஆண்டவரே ஒவ்வொரு பொறுப்புகளிலும் ஆண்டவரே எங்களுக்கு உண்மையை தாங்க, பரிசுத்தத்தை தாங்க. ஆவியின் கனிகளோடு கூட நாங்கள் காணப்பட ஆண்டவரே எங்களுக்குள்ளாக ஒவ்வொருவரும் உம்மை காணக்கூடிய கிருபையை கொடுங்க சுவாமி. ஆண்டவரே உங்க வல்லமை எங்களுக்குள்ளாக பெருகுவதாக. ஆண்டவரே அத்தனை பேரையும் தொட்ட தயவுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே இந்த ஊழியத்தை செயல்படுத்துகின்ற அன்பு அண்ணனுக்காக, அக்காக்காக கொடுத்த அருமையான கண்மணி பிள்ளைகள் 2 பேருக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஆண்டவரே அன்பு ஆண்டவரே தகப்பனாருக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே கத்தாவே, ஆண்டவரே தகப்பனே ஐயா மேல உங்க கிருபை இறங்கட்டும். நல்ல கத்தாவே ஆண்டவரே தகப்பனே நல்ல பலனை கொடுங்க ஆண்டவரே. அதே போல அண்ணனுடைய ஆண்டவரே பெற்றோர், ஆண்டவரே அன்பானவர்கள், ஆண்டவர் 2 பேருடைய உடன் பிறந்தவர்களுக்காகலாம் நாங்க ஜெபிக்கிறோம். அவர்களுடைய குடும்பத்தாருக்காகலாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொருவர் மீது தெய்வீக வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொருவர் மீது ஒரு தெய்வீக பலன் இறங்குவதாக. எல்லாரும் இந்த ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க பாப்பா. ஒரு நிமிஷம் அப்படியே ஆவில நிறைந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே அப்பா, நீர் ஆண்டவரே கத்தாவே உலாவுகிற இந்த ஸ்தலங்கள் ஆண்டவரே இன்னும் விஸ்தரிக்கப்படுவதாக. இன்னும் மகிமையாய் 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 உங்க உன்னத திட்டத்தை நிறைவேற்றுவீராக. தெய்வீக வல்லமை பாய்கிறபடியா நன்றி அப்பா. தெய்வீக பிரசன்னம் அப்படியே சூழ்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். அத்தனை பேரையும் தொடுவீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா நன்மைகள் பெருகுவதாக, கிருபைகள் பெருகுவதாக, பாதுகாப்பு பெருகுவதாக. எல்லாவற்றிலும் சமாதானம் சமாதானம் சமாதானம். சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை ஆண்டவரே கால்களின் கீழாக போட்டு நசுக்குகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் எல்லாவற்றிலும் பெருக. நாங்கள் சிறுக எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. நீர் பெருகும், நாங்கள் சிறுக எங்களை தாழ்த்துகிறோம். நாங்கள் அப்பிரோஜனம் உள்ளவர்கள், கடமையை மாத்திரம் செய்திருக்கிறோம். மனதார உமது ஜனங்களை ஆசீர்வதியும், மனதார குடும்பங்களை ஆசீர்வதியும், எதிர்காலங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, சந்ததிகளை ஆசீர்வதியும், சந்தானங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த உஸ்லம்பட்டி உமக்கு சொந்தமாய் மாறுவதாக. இந்த பட்டணம் உமக்கு சொந்தமாய் மாறுவதாக. ஆண்டவரே வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாதபடிக்கு, ஆண்டவரே வாழ்க்கை நோக்கத்தை புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு இருக்கிற ஆண்டவரே அன்பானவர்கள் அத்தனை பேரும் தடவியாகிலும் உம்மை கண்டுகொள்ளத்தக்கதாக என் கர்த்தர் தேவரீர் எழுந்தருள்வீராக. ஆண்டவரே உஸ்லம்பட்டியில இருந்து உலகத்தை கலக்குகிற அப்போஸ்தலர்களை எழுப்புவீராக, தீர்க்கதரிசிகளை எழுப்புவீராக, சுவிசேஷகர்களை எழுப்புவீராக, போதகர்களை எழுப்புவீராக. ஹல்லேலூயா. மேய்ப்பர்களை எழுப்புவீராக. ஆண்டவரே எங்கள் நடுவில் இருந்து எழுப்புவீராக. எங்கள் சந்ததிகளை எழுப்புவீராக, சந்தானங்களை எழுப்புவீராக. உங்க மகிமை இறங்கட்டும் அப்பா. ஜெயம் ஜெயம் ஜெயம். வெற்றியை எடுக்கிறோம், வெற்றியை எடுக்கிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரால் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென் ஆமென். தொடர்ந்து நீர் மகிமைப்படும், உம்மை மகிமைப்படுத்திக் கொள்ளும். தொடர்ந்து நீர் ஆளுகை செய்யும். எல்லா துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.